எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல மாதங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு வேலைவாய்ப்புக்குண்டான தகவல் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான முழு தகவலும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ டெம்பரவரிலாம் கிடையாது. நீங்கள் அரசு பள்ளியில் வேலை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முழுமையான தகவலை என்னென்னு பார்க்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையிலும் மினிமம் நீங்கள் 12th ஆர் டிப்ளமோ ஆர் டிகிரி, பிஜி, பிஎட் இதில் எது நீங்கள் படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்துட்டு நீங்கள் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேல்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 22,000 22,000லேருந்து மேக்ஸிமம் 45,000 வரையிலும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளமாக தான் சொல்லியிருக்காங்க. இது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/10/2024 வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு கிளியராக படிங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற இது வந்துட்டு நான் 1 by 1ஆக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுங்கள். லேட்டாக பண்ணுங்க, போய் சேர லேட்டாச்சு அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஆண் பெண் இருவருமே தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம். இது எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டி அது மேலே வந்துட்டு சைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேமை இங்கே கொடுத்துருங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமாக வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் என்னவோ நீங்கள் அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா இல்லை விடோவா இல்லை வந்துட்டு நீங்கள் டிவோர்ஸா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி வந்து இந்தியன் தான் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்க்கு. ஸோ இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கேஸ்ட் கேட்டகரி, அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசியா இல்லை எஸ்சி எஸ்டியா இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் யாரை கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. 8th வந்து குவாலிஃபிகேஷன், இதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த காலம்ஸ் எல்லாமே. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போ 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 10th ஆர் 12th 2 காலமையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 3 காலமையும் ஃபில்அப் பண்ணணும். அது கூடவே போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 10th காலமும் டிப்ளமோ காலம் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்து இந்த மாதிரி நீங்கள் எந்த இது படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு காலமில் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த இயரில் வந்து படித்து முடிச்சிங்க அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு காலமும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த காலத்தில். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் அதையும் இந்த 2 காலம்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு இந்த 3 காலம்ஸில் வந்துட்டு 4 காலம்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் இதை ஃபில்அப் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிஷன் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த காலமாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ 2-3 ஜாப்பில் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அதையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்துட்டு எல்லா காலமுமே ஃபில்அப் பண்ணலாம். இல்லை ஒரே ஒரு ஜாப் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் காலமில் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணோம் அப்படின்னா நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இல்லை ஆர்கனைசேஷன் நீங்கள் எதில் படிச்சீங்கன்னா அந்த பேர் போடணும். ஸோ வந்துட்டு என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை இயராக நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க ஃப்ரம் டு, அதுக்கப்புறம் டோட்டல் இயர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த லாஸ்ட் காலம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இப்படி என்னென்ன தெரிஞ்சிருந்தாலும் அதையும் இந்த காலமில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு உங்களோட அட்ரஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்கள் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரலும் எல்லாமே இங்கே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 12th வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்தால் பிங்கிற இடத்துல கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை இங்கே 14வது இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 16th ஒனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷன் தான், உங்கள் பிளேஸ் என்னவோ அதை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு இங்கே சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட், உங்கள் அப்ளிகண்ட் நேம் வந்துட்டு மேலே நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் தகவலை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேனிக் ஸ்கூல், அமராவதி நகர், தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் இப்போ வேக்கன்சி இருக்குது, வந்துட்டு ஜாப் கெட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஈஸியாகவே. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அது கூடவே மாஸ்டர் டிகிரி, பிஎட் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி சிடிஇடி, டிஇடி இந்த மாதிரி குவாலிஃபைட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு வயது வரம் பார்த்தீங்கன்னா 21 to 40 இயர்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி உங்களுக்கு 45,000 கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ வந்துட்டு இதுக்கு 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து உங்கள் சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்துட்டு ஃபீமேலுக்கு தான். ஸோ நர்சிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமோவில் நர்சிங் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கலாம் எலிஜிபிலிட்டி. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 22,000 உங்களுக்கு தராங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 3 கேட்டகரி போஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு 300 to 200 அப்படி வந்து கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்குண்டான லாஸ்ட் டேட் நான் சொல்லியிருக்கிறேன் 14 October 2024 சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். எப்படி எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், டு தி பிரின்சிபல் ஷேனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின்கோடு உடுமலைப்பேட் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு கிளாஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கிளாஸ் வந்துட்டு டெமோ எடுக்கணும். ஸோ அது யாருக்கு இருக்குன்னா பிஜிக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற கேட்டகரிஸ் இருக்காது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 வச்சு தான் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஜாபை வந்துட்டு கெட் பண்ண போகிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துட்டு கிளியராக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கு உண்டான அப்டேட் நம்ம ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஸோ தகுதியும் விருப்பம் அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது போல் ஒரு நல்ல பயனுள்ள தகவலும் மீண்டும் சந்திக்கிறேன்.